ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அட்டாமிக் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பார்க்க போறோம். ஸோ ஃபாஸ்டா எவ்வளோ சிம்பிளா எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதை பார்க்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ள முடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹைட்ரஜன் கேஸ்க்குள்ள என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஆட்டம்ஸ் சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ இந்த எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ண போறோம். சரிங்களா? எக்ஸைட் பண்ண என்ன ஆகும்? அது ஒரு n = 1 அந்த ஸ்டேட்ல இருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு எக்ஸைட் ஆகும். சரிங்களா? இப்போ எக்ஸைட் ஆகும்போது அப்சர்வ் பண்ணிக்க எனர்ஜி இல்லையா? அப்புறம் அங்க வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாதனால ஸோ அது டக்குனு என்ன ஆயிரும், திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கே வரும். கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன ஆயிரும், நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணும். சரிங்களா? அப்போ அந்த எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் எமிட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரோமேட்டிக் என்னென்ன ரீஜன்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு, உள்ள எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நீங்க ஒரு எனர்ஜி கொடுக்க போறீங்க, இது எக்ஸைட் ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு பிரிசம்ல படும்போது ஒரு விப்ஜிஆர் கலர்ஸ் கிடைக்குது. இந்த விப்ஜிஆர் கலர்ஸ் வந்து விசிபிள் ரீஜன்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரம், அந்த எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் வெளியே வரும்னு சொன்னா அதுல வந்து நிறைய வேவ்ஸ் இருக்கு. ஆக்சுவலி ரேடியோ வேவ்ஸ், இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், அதுல ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் ரீஜன். அதான் வந்து நமக்கு விசிபிள் ஸ்பெக்ட்ரம், அதான் வெப்ஜிஆர் கலர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா, வெப்ஜிஆர் கலர்ஸ் ஆக்சுவலி எதுக்கு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த வெப்ஜிஆர் கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேஸ்க்கும், அதாவது ஒரு கலர்ஸ்க்கும் ஒரு வேவ் லென்த் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ற வேவ் லென்த் என்னங்கிறது நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம், டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலா வச்சு. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஸோ வந்து எமிட் பண்ணிக்கிறோம், ஒரு பிரிசம்ல படுது, ஸோ வெப்ஜிஆர் கலர்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கலர்ஸ்ல எது எலக்ட்ரான் அப்சர்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு கலர்ஸ்க்குமே ஒரு ரேஞ்ச் இருக்குன்னு சொன்னீங்களா, வேவ் லென்த். ஸோ பாருங்க, வயலட் வந்து 360 420 420 450 வந்து பர்பிள் கலர், 450 to 490 ப்ளூ கலர், இந்த மாதிரி ஒரு ரேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கலர்ஸ் நிறைய வருது. ஓகேவா? கலர்ஸ் வந்து நிறைய வருது. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து நடுவில் இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கலர்ஸ் எல்லாம் எலக்ட்ரான்லயே பாஸ் ஆகும். கரெக்டா? ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸுமே எல்லாமே அப்சர்வ் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த எலக்ட்ரானுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதுதான் வந்து அது மட்டும் தான் அப்சர்வ் ஆகும். சரிங்களா? அப்போ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நிறைய கலர்ஸ் இருக்கு விப்ஜிஆர்ல. இப்போ எலக்ட்ரான் வந்து எனக்கு எல்லோ அண்ட் கிரீன் மட்டும் அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? எல்லோ அண்ட் கிரீன் மட்டும் அப்சர்வ் பண்ணும். இப்போ விப்ஜிஆர் கலர்ஸ் ஃபுல்லா வரும். அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது, எல்லோ அண்ட் கிரீன் மட்டும் அப்சர்வ் பண்ணும். அப்போ அப்சர்வ் பண்ணும்போது பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அது மட்டும் வெளியே வந்துடும். ஓகேங்களா? அந்த கலர்ஸ் மட்டும் வெளியே வந்துடும். ஆனா எல்லோ அண்ட் கிரீன் தெரியாது. ஏன்னா அது வந்து எலக்ட்ரான் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணிடுது. அப்ப என்ன ஆகும்னா, இங்க பாருங்க, எல்லா கலர்ஸும் வந்துருச்சு. ஆனா எல்லோ அண்ட் கிரீன் சைட் மட்டும் என்ன ஆயிடுச்சு, ஒரு டார்க் லைன் வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? ஓகே ஃபைன். இப்போ அப்ப என்ன, அந்த எலக்ட்ரான் வந்து எல்லோ கிரீன் தான் அப்சர்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸைட் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ எக்ஸைட் ஸ்டேட்ல இருந்து என்ன ஆயிரும், எலக்ட்ரான் வந்து எனர்ஜி வெளியே பாஸ் பண்ணி கிரவுண்ட் ஸ்டேட்க்கு வரப்போகுது. அப்ப எனர்ஜி வந்து வெளியே பாஸ் ஆயிருமா? அப்ப அந்த பாஸ் ஆகக்கூடிய எனர்ஜி என்னன்னா, அந்த அப்சர்வ் ஆன எனர்ஜி தான் வெளியே போகும். என்ன எனர்ஜி அப்சர்வ் ஆச்சு, எல்லோ அண்ட் கிரீன். சரிங்களா? இப்போ பாருங்க, எமிஷன் ஆகும்போது இந்த எல்லோவும் கிரீன் மட்டும் தான் என்ன ஆகும், உங்களுக்கு எமிட் பண்ணும். மிச்சம் எல்லாம் பிளாக்கா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம். ஸோ இது வந்து அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம், இது வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம்ல எல்லா கலர்ஸும் தெரியும், எது அப்சர்வ் இருக்கும் அது மட்டும் டார்க்கா இருக்கும். எமிஷன் ஸ்பெக்ட்ரம்ல வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி அப்சர்வன் ஸ்பெக்ட்ரம் எது அப்சர்வ் ஆச்சோ அது மட்டும் இங்க எமிட் ஆகும் சொல்றாங்க, மிச்சம் எல்லாம் டார்க்கா இருக்கும். இதான் அப்சர்வன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஆர்பிட்ஸ். சரிங்களா? இப்போ இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எனர்ஜி கெயின் ஆச்சு, கெயின் ஆகி என்ன ஆகும், அப்படியே மேலே போகும். திருப்பி ஹையர் ஸ்டேட்ல இருந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும்போது திருப்பி லோயர் ஸ்டேட்ல வந்து. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ சீரிஸ் பாத்தீங்க, இப்போ சீரிஸ் பாருங்க, இது வந்து லோயர் ஸ்டேட், இது அப்படியே ஹையர் ஸ்டேட் இருக்கு. ஹையர் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. இப்போ ஒரு எனர்ஜி வந்து அப்சர்வ் ஹையர் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இது கீழே வரும்போது எல்லாமே n = 1 இந்த லோயருக்கு வந்துச்சுன்னா அது லைமன் சீரிஸ். ஓகேங்களா? எல்லாமே n = 2 வந்துச்சுன்னா அது பால்மர் சீரிஸ். n = 3 வந்துச்சுன்னா பாஸ்டன், n = 4 வந்துச்சுன்னா பிராக்கெட், n = 5 வந்துச்சுன்னா பீஃபன். ஸோ இந்த மாதிரி 5 சீரிஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த சீரிஸ்ல எந்தெந்த ரீஜன்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ லைமன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவயலட் ரீஜன், பால்மர் பார்த்தீங்கன்னா விசிபிள், பாஸ்டன், பிராக்கெட், பீஃபன் இது எல்லாமே வந்து என்னங்க, இன்ஃப்ராரெட்ல இருக்குங்கிறாங்க. அப்போ வேவ் லென்த் வந்து விசிபிள் ரீஜன்ல இருக்கிற வேவ் லென்த்தை தாண்டி அதுக்கு மேலேயும் கீழியும் இன்ஃப்ராரெட்டும் அல்ட்ராவயலட்லயும் வந்து இருக்கிற ரீஜன்ஸும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த வேவ் லென்த் வந்து அப்சர்வ் ஆகி ரிலீஸ் பண்ணுது. அந்த வேவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, போர்ஸ் ஆட்டம் மாடல்ல இருந்து ஒரு டெரிவேஷன் எடுக்கிறோம். ஸோ 1/λ = R × 1/n² - 1/m². அப்போ இங்க 1/λ இருக்கு. அப்போ இந்த V பார் என்னன்னா, இதான் வேவ் நம்பருங்கிறாங்க. சரிங்களா? வேவ் நம்பர் என்னன்னா இன்வர்ஸ் ஆஃப் வேவ் லென்த். ஓகே, 1/λங்கிறாங்க. R ரைட் பைட் கான்ஸ்டன்ட், Nm அப்படின்னா என்னது, Nங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ லைமனுக்கு எக்ஸைட்டட்ல இருந்து எல்லாமே n = 1 தான் வரும். அப்போ இந்த n வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? m வந்து எந்த எக்ஸைட் ஸ்டேட் வந்து கீழே வரலாம். ஓகேங்களா? அப்போ m வந்து இதுதான் கிரேட்டரா இருக்கும், இது வந்து
கண்டிப்பா என்னோட வேல்யூ லெஸரா இருக்கும், எம்மோட வேல்யூ கிரேட்டரா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் கண்டுபிடிக்கலாம். லைமன் சீரிஸ்க்கு வந்து எல்லா ஹையர் ஸ்டேட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே லோவர் ஸ்டேட் n = 1 வரும். ஸோ ஹையர் ஸ்டேட் எது வேணும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஸோ பாருங்க n இருக்க இடத்துல மட்டும் 1 போட்டீங்க, m வந்து 2 3 4 1 போட்டீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து எங்க விசிபிளா கரெக்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவயலட் ரீஜன்ல. அகைன் பால்மன் சீரிஸ்க்கு n = m 3 4 5 போட்டுக்கலாம். இது விசிபிளா இருக்க ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் ரீஜன்ல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கன் சீரிஸ், அது வந்து எங்கன்னா நியர் IR இன்ஃப்ராரெட் ரேஸ் கிட்ட இருக்குங்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு 3 போட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சீரிஸ்க்கு ஒன்று போட்டு அட்டாமிக் ஸ்பெக்ட்ரல் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இல்லை டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ இருக்கு, அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.